இன்னைக்கு காலையிலேருந்து நட்டுக்கல்ன மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமா கோயம்புத்தூர் போயிருக்காரு. சார் வீட்டில் இல்லாத ஒரே காரணத்தினால வீட்லேயும் எந்த வேலையும் ஓடல, என் மண்டைக்குள்ளேயும் எந்த வேலையும் ஓடல. ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, ரெடியாகி வெளியே போகலான்னு சொல்லிட்டா. ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. அது எப்படி தான் ரெடி ஆனானே தெரில. அவள் வந்த அப்புறமா தான் நானும் இந்த குட்டி பாட்டானும் ரெடியாக முடிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறமா டேரெக்டாக டிமார்ட் வந்துட்டோம். தேவையான திங்ஸ் எதுவும் இல்லை, இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஜாலியாக டிமார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே அம்மா கடைக்கும் வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம். இந்த குட்டி பட்டனி வெளியே ஊர் சுற்றும் போதுலாம் ஜாலியாக இருந்துச்சு. தூக்கமே வரல மேடம்க்கு. ஆனால் அம்மா கடைக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துல பயங்கர டயர்டாக அவங்க பாட்டி மடி மேலே போய் படுத்துக்கிட்டு தூங்குறன்ற பேரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போஸ் கொடுத்துட்டு இருந்தா. அப்படியே நானும் என்னோட ஃபீடிங் ட்ரெஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு உஷா வாங்கிட்டு வந்த டிஷர்ட்டு பேண்ட் எல்லாம் ஒரு ஸ்டிச் போட்டு கொடுத்துட்டு டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க கூடவே அம்மாவே கிட்னாப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா எப்படியும் சார் வரதுக்கு ஒரு 11:30 இல்லை 1 o'clock ஆகும். அது வரைக்கும் யார் இந்த குட்டி பட்டனை தனியாக சமாளிக்கிறது. அம்மா இருந்தனால அம்மாவே சாப்பாடுலாம் கொடுத்து பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்புறம் நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். நான் வந்துட்டேன், வந்து கேட்டை தரணிட்டு. இந்த கேப்பில் சூப்பராக ஒரு கனவு வேறு வந்துச்சு. ஃபோன் கால் வந்து பாதிலே கட் ஆகிடுச்சு. மறுபடியும் 2 நாள் கனவு கண்டினியூ ஆகாது. இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்ததில் ஹாப்பி. அதுலேயும் நம்ம தலைவர் கோயம்புத்தூர் போனால் எப்போவுமே இந்த ட்ரெஸ் வாங்காமல் வர மாட்டார். இந்த டைம் எனக்கு ஒரு 5 ட்ரெஸ்ஸு கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாரு. ப்ளஸ் புதுசாக ஒரு பிளாங்கெட் வேறு வாங்கிட்டு வந்தாங்க. லூலு மால்லாம் போயிட்டு வந்திருக்காரு தலைவர். நல்லா இருந்துச்சு. அது இந்த குளிர் டைமுக்கு வந்து நல்லா குளுன்னு இருந்துச்சு. என்ன டைம் ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு. இல்லைனா இப்போ ஒரு மினி ஃபேஷன் ஷோவே நடந்திருக்கும். எப்போ புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் அதை போட்டுட்டு மினிக்கிட்ட சுற்றிட்டு இருப்பேன். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்ட்டு. ஆனால் 1 மணி ஆனால் நல்லா அவரும் டயர்டு, நானும் டயர்டு. சரி பாதியிலே விட்டுட்டு வந்த கனவை கண்டினியூ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கப்பு சுப்புன்ட்டு போய் தூங்கிட்டோம். காலையில் ஏஞ்சது இந்த குட்டி பாட்டானுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நைட் அவங்க அப்பா வந்தப்போ மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் அவர் இருக்கவும் சரியான ஜாலி. தொட்டிலே வந்து குதிச்சுட்டு ஆடிக்கிட்டு எப்போ வந்து நான் தூக்குவேன்ற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தொட்டில் போட்டால் தான் பாப்பா சேஃப்னு அவளை தொட்டில் தூக்கி போட்டு நாங்கள் வேலையை செய்வோம். ஆனால் இப்போ இது கூட சேஃப் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன குதிச்சுட்டு இருக்கான்ட்டு. இத்தனைக்கும் நாங்கள் பக்கத்துலேயே தான் இருந்தோம். க்யூட்டாக இருந்துச்சு. அதனால வீடியோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். டே ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டாலும் உங்கள் அப்பா வந்ததும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டே இருப்பா. அவ்வளோதான், இனி எனக்கு வேலை எதுவும் இல்லை. ஏன்னா என்னை கழட்டி விட்டுட்டு அப்பாவும் பொண்ணு டீம் சேர்ந்துட்டு ஆட்டோலிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.